இந்த இடத்தோட ஓனர் வந்து உங்களுக்கு டைரக்டா வந்து செல் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து இன்பிட்வீன்ல உங்களுக்கு எந்த புரோக்கரோ மார்க்கெட்டரோ வந்து இல்லாததுனால வெறும் 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். மீதி வந்து உங்களுக்கு வந்து பேங்க் லோன்லயே வந்து முடிச்சு கொடுக்குறாங்க. பக்கத்திலே வந்து பிரபல டாடா கம்பெனியுடைய சைட் வந்து அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய சைட் வந்து அதனுடைய அட்ஜாயிண்ட்ல வந்து இருக்கு. வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிஷி யூடியூப் சேனல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு பிரமாதமான சைட்ல மீட் பண்றதா சொல்லியிருந்தேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சைட்டு பிரம்மாண்டமான சைட்டு. இந்த சைட்டு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா படப்பை, தி ஃபேமஸ் படப்பை ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்கு. இதை யார் பிரசன்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிரசன்ட் பண்றாங்க. இந்த சைட்டோட பேரு த ஜுவல் சிட்டி. இந்த சைட்டு பத்தியான ஒரு நூக் அண்ட் கார்னர் டோட்டலா வந்து அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ரிவ்யூ எடுக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். வாங்க வீடியோ உள்ள போலாம். இந்த ஜுவல் சிட்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சர்ப்பனஞ்சேரின்ற வில்லேஜ்ல வந்து அமைஞ்சிருக்கு. என்னுடைய வலது கை பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முடிச்சூர் தாம்பரம் ஹைவே ரோடு இருக்கு. அண்ட் இடது பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரகடம் படப்பை ரோடு இருக்கு. கரணித்தாங்கல் என்ற பகுதிக்கு போற அந்த ஆன் ரோடுல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து உங்களுக்கு வந்து ஹைவே இருக்குது. உங்களுக்கு வந்து பஸ் போக்குவரத்து, கார், ஆட்டோ போக்குவரத்து எல்லாமே வந்து இங்க பக்கமாவே வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வைப்பூர்ன்ற இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. அண்ட் சப்பனஞ்சேரி பக்கத்திலேயே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. ஸோ 2 பஸ் ஸ்டாப்புக்கு பிட்வீன்ல தான் வந்து இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ போக்குவரத்து ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சைட்டை பற்றியான உள்கட்டமைப்பு பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சூப்பர்பாக வந்து இவங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அமைச்சிருக்காங்க. அண்டு வால்ஸ்லாம் இருக்குது. ஒரு 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 23 அடி ரோடு நல்ல கருஞ்சாலையாக வந்து அமைச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வழி நெடுகிலும் வந்து ஸ்ட்ரீட் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு பின்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, இபி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்டு மழை வடிகால் நீருக்காக வந்து ஒரு கால்வாய் வந்து அமைச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு எங்க பார்த்தாலும் வந்து பசுமையா இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரீஸ், அவென்யூ ட்ரீஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க 24x7 செக்யூரிட்டி இருக்காங்க. அண்ட் சிசிடிவி கேமரா. ஸோ பாதுகாப்பு வலயத்துல இந்த சைட் வந்து இருக்கு. இந்த பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 25 ஏக்கரா உங்களுக்கு டவுன்ஷிப் திட்டத்தோட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு 10 ஏக்கரால வந்து லே அவுட் வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 600லேருந்து கிட்டத்தட்ட 2400 சதுரடி வரையும் வந்து பிளாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கராக்கு உங்களுக்கு பார்க்கே வந்து அமைச்சிருக்காங்க. இதில் பிளாட்டோட சைஸ் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பர்பாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டாக வந்து ஸ்கொயராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்டுக்கு அருகாமையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரெசிடென்சியல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் உடனே வந்து வீடு கட்டிட்டு வர்றதுக்கான வசதியும் இங்க இருக்கு. இந்த ஆன் ரோடு ப்ராஜெக்ட் நீங்க உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சூப்பர்பான வந்து ஆர்ச் வந்து வெல்கம் ஆர்ச் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு இன் அண்ட் அவுட் கேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், அது ஒரு ஹப்பு. அந்த ஸ்டேஷன்ல இருந்து நம்ம இங்க வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு 30 நிமிட பயணத்துல நம்ம இங்க வந்துடலாம். அது மட்டும் இல்லாம புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 15 நிமிடத்துல வந்து இந்த சைட்டுக்குள்ள வந்துடலாம். வண்டலூர் அந்த ஜூல இருந்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஹைவே பிடிச்சி ஒரு 15 நிமிடத்தில் வந்துடலாம். உங்களுக்கு படப்பை பஸ் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு வந்து பக்கமாகவே இருக்குது. அண்டு மன்னிவாக்கம் ஜங்ஷன் அண்டு ஒரகடம் ஜங்ஷன் வந்து இங்கேருந்து ஒரு 10வது நிமிஷம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிட பயணத்திலேயே வந்து இங்கே இருக்குது. ஸோ அதிகமான போக்குவரத்து நடந்துட்டு இருக்கிற ரயில்வே போக்குவரத்தானாலும் சரி, விமான போக்குவரத்தாலும் சரி, உங்களுக்கு பஸ்ஸு போக்குவரத்துனாலும் சரி, அந்த போக்குவரத்துக்கு மத்தியில தான் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு. இங்க இருந்து எல்லா ஆக்சஸ்லயும் நம்ம வந்து பயணப்படுறதுக்கு வசதியாவே இருக்கு. மக்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க பக்கத்துல வந்து ஒரகடம் அமைஞ்சிருக்கு. ஒரகடம்னாலே உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப். இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 lakh பீப்புள்ஸ், 1 lakh எம்ப்ளாயிஸ் மேல வந்து இங்க வந்து 3 ஷிஃப்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ பிஸியான வந்து ஏரியா. இந்த ஏரியாவுக்கு அருகாமையில தான் நம்மளுடைய சைட் இருக்கு. இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க வேலை செய்யறவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அவங்க வீடு கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா சூப்பர்பா வந்து அவங்க பக்கத்திலேயே வந்து போக்குவரத்து பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க சுற்றிலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இண்டஸ்ட்ரியல் பாருங்க. கிட்டத்தட்ட வந்து ராயல் என்ஃபீல்டு அண்ட் ரெனால்டு நிசான் கார் கம்பெனி அண்ட் ஆக்சல் இந்தியா, வீல்ஸ் இந்தியா, அப்போலோ டயர்ஸ், ஜான்சன் லிஃப்ட், இப்படி புகழ்பெற்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்து இது பக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுற்றிலும் பாத்தீங்கன்னா காலேஜஸ், புகழ்பெற்ற காலேஜ் கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, டானிஸ் காலேஜ் இருக்கு, அண்ட் ராசி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இந்த காலேஜ் மட்டும் இல்லாம ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் வந்து பக்கமாவே வந்து அமைஞ்சிருக்கு.
அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பர் மெசேஜ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல 3rd டைட்டில் பார்க் வருது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரமணி டைட்டில் பார்க், செகண்ட் வந்து பட்டாபிராம் டைட்டில் பார்க், 3rd ஒரகடம்ல வந்து அமையவிருக்கிற டைட்டில் பார்க். ஸோ வந்து இந்த பார்க்லாம் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இங்க வந்து மக்கள் வந்து அதிகமா வந்து புழக்கத்துல வந்து வரப்போறாங்க. அப்படியாப்பட்ட இடத்துல போக்குவரத்தும் அமைஞ்சிருக்கு, மற்ற வசதிகளும் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து லேண்ட் வாங்குறவங்களுக்கு வெரி குயிக்காவே வந்து உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம பக்கத்திலே வந்து பிரபல டாடா கம்பெனியுடைய சைட் வந்து அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய சைட் வந்து அதனுடைய அட்ஜாயிண்ட்ல வந்து இருக்கு. இந்த அற்புதமான சைட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ்டுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு, டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட் பக்கா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சைட்டோட பிளாட்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் பார்க்கணும் இல்லையா? இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 40 அடி 30 அடி 23 அடி கருஞ்சாலை, சூப்பர்பான கருஞ்சாலை, ஸ்ட்ரீட் லைட்டு, ட்ரீஸ், அவென்யூ ட்ரீஸு அண்ட் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், இபி ஃபெசிலிட்டிஸு, உங்களுக்கு வந்து காம்பவுண்டு, உங்களுக்கு வந்து ஆர்ச்சு, கேட்டு, இவ்வளவும் வந்து அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ரேட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி சுற்றி ஒரு தடவை வந்து ரேட்டை பார்த்துடலாம். நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற டாடா கம்பெனிக்காரங்க 4500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியாவில் வந்து ஒரு 3500 ரூபாய்க்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஒரு 3000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படி தானே? இல்லைங்க, 2300 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஓனர், இந்த இடத்தோட ஓனர் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து செல் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து இன்பிட்வீனில் உங்களுக்கு எந்த புரோக்கரோ மார்க்கெட்டரோ வந்து இல்லாததுனால 2300 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு பேங்க் லோன் கூட வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. குட் ப்ரொஃபைலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 100% உங்களுக்கு பேங்க் லோன் வந்து கிடைக்கும். வெறும் 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும், மீதி வந்து உங்களுக்கு வந்து பேங்க் லோன்லேயே வந்து முடிச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டோர் ஸ்டெப் சர்வீஸ் வந்து பண்ணி தராங்க. நீங்கள் ஒரு பேங்க் லோன் பண்ணாலும் டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து கேப் வசதி பண்ணி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எண்ணிக்கைக்கு அடிப்படையில் அவங்க வந்து கேப் வசதி பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஏசி கேப் வசதி பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க. ஸோ மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க புக் பண்ணுங்க, உங்க கனவு மணியை நினைவாக்கி கொள்ளுங்க. இது வரைக்கும் இந்த ஜுவல் சிட்டி படப்பை சைட்டை பற்றியான நூக்கன் கார்னர் ரிவ்யூ வந்து நீங்க பார்த்துருக்கீங்க, கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நல்ல சைட்ல உங்களை நான் வந்து அடைகிற வரைக்கும் நீங்க குஷியா இருங்க, பிஸியா இருங்க. தேங்க்யூ வெரி மச்.